சொல்லுவாங்க. கையில விளங்குதா? சொல்லுங்க விளங்குதான்னு. கைக்குல கேக்குதான்னு கூட சொல்லுங்க. ஓகே. கடைசியா நாங்க என்ன பண்றாங்க நேற்று? 5+θ வந்தாங்க நினைக்கிறேன். ரெண்டையும் வந்து இன்றைக்கு வந்து தீட்டாக்கும் 2π - தீட்டாக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா தீட்டா வந்து நான் இப்படி எடுத்தேன்டா, தீட்டா நான் இப்படி எடுத்தேன்டா, T1 x1 T1 x1 y1 தீட்டா நான் இப்படி எடுத்தேன்டா, 2π - தீட்டான்றது 2π ஃபுல் வட்டத்துல இருந்து மைனஸ் தீட்டா அப்படின்னா இந்த திசையில டோட்டல் 2π இருந்து தீட்டா கிடைக்கிறதா இவ்வளவு இருந்தாலும் என்ன வரைக்கும்னா 2π - தீட்டா. ஸோ மைனஸ் தீட்டா இருந்தபடியா இவ்வளவு என்ன வரும்போது தீட்டா வரும். Right. இந்த பரமன் வந்து தீட்டா வரும். இதெல்லாம் P2 குறிக்கிறேன். x2 y உடைத்தா ரெண்டுமே n1 சர்வசமன் இந்த n1ன்றது இந்த P1 முக்கோணிக்குரியது, n2ன்றது இப்ப நான் சர்வசமன் தேவையில்லை. ஒரு புள்ளியிலேயே வச்சிருக்கலாம். ஒரு புள்ளியில இந்த செங்குத்து அடி வரப்போகுது. ரைட். இப்போ வந்து பாருங்க, இந்த P1 வச்சு sin தீட்டா வழினோம்னா sin தான் வரப்போகுது y1 over r வட்டமே. ரைட். அதே மாதிரி cos தீட்டா அது வந்து x1 over r. அதே மாதிரி tan தீட்டா y1 over x1. சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு 2π - தீட்டா போகிறோம். அதுக்கு முதல் இந்த ரெண்டு முக்கோணி ஓ T1 n1 சர்வசமன் முக்கோணி ஓ P2 n1. சரிதானே? இது ரெண்டுமே என்ன ஒருங்கிசை. ஒருங்கிசைறதால இங்க வந்து பாத்தீங்கன்னா ON1 சமன் ON1 தான். இந்த முக்கோணிக்கும் இது பொது, மற்ற முக்கோணிக்கும் இது பொது. ரைட். அதே மாதிரி இந்த நிலம் N1 P1 சமன் N1 P2.
இப்ப பாருங்க ON1 ON1 சமம் இங்கே இருக்கு ON1 பாத்தீங்கன்னா ON1 தான் இந்த x1 சமன் இவற்றை இங்க வந்து பாத்தீங்கன்னா x2 ஆகும் இது வந்து பிளஸ் ஆகும் ரெண்டுமே சமம் இருக்கு x2 ஆகும் பிளஸ் தான் ரெண்டுமே பிளஸ் சமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா NB1 அது வந்து y1 N N1P2 இந்த ஆள்கள் பாத்தீங்கன்னா y2 வந்து மைனஸ் அப்ப நீங்க என்ன மைனஸ் y2 தான் இந்த y வந்து y2 கூட ஒரு மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் அளவு இருக்கிறத இங்க பிளஸ் சரிதானே இதை எடுத்துக்கலாம் இனி என்ன வரி sin 2π மைனஸ் தீட்டா ரெண்டு பேரும் நோங்களா sin y over r அப்ப இங்க y2 over r இந்த முறை தான் இதுதான் இந்த y2 r y2 r இங்க y2 நாங்க என்ன போடலாம் இங்க மைனஸ் y1 போடலாம் மைனஸ் y1 over r so மைனஸ் y1 over r வந்து என்ன வித்தியாசமா இருக்கும் y1 over r sin theta so minus y1 over r minus sin theta சரியா அதே மாதிரி cos 2π minus theta என்ன வரும் அதாவது கொஸ்டின்ல x2 over r x2 over x2 x1 என்ன சமம் அப்ப x2 பதிலா நாங்க x1 போட x1 over r இதுல இருந்து இந்த x1 over r வந்து cos theta க்கு சமமா இருக்கும் சரிதானே சரி அடுத்து வந்து tan 2π minus theta அது ரெண்டு பேரும்டா tan வந்து என்ன சொல்லுவாங்களா y2 over x ரைட் இங்க y2 பதிலா மைனஸ் y1 போடுவோம் மைனஸ் y1 கீழே x1 x2 போடுவோம் இதுல என்ன வேற போகுது மைனஸ் tan theta சரியா ரைட் சரியா எழுதி கொடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீட்டாக்கும் மைனஸ் தீட்டாக்கும் முறையில சொல்லணும் தீட்டா வந்து இப்படி இருந்தா மைனஸ் தீட்டாக்கும் முறையில ரைட் மைனஸ் தீட்டான்னு பார்த்தோம்னா இங்க
மைனஸ் டீட்டாண்டா இதே படம் தான். அதாவது என்ன, இது டீட்டா மைனஸ் டீட்டான்றது இந்த திசையிலே மைனஸ் டீட்டா. கொஞ்சம் தான் மேல போய் பிளஸ், இடஞ்சில் திசையில பிளஸ், வலஞ்சில் திசையில என்ன மைனஸ். கீழே வந்தா மைனஸ். இது வந்து என்ன மைனஸ் டீட்டாண்டு. சரியா? ரைட். அதே மாதிரி தான் ரெண்டு அதே முக்கோணம் தான். இதே தொடர்பு வரும். இந்த முக்கோணையும் இந்த முக்கோணம் ஒழுங்கு செய்யும். அதுல இதே மாதிரி தொடர்பு வரும். அதே தான் வரும். அப்படின்னா நீங்க எழுதுங்க உங்களுக்காவது நார்மலா மேல் முக்கோணியை வச்சு சைன் தீட்டா வந்து ரெண்டு வரும். y1 ஓவர் ஆர். கொஸ் தீட்டா வந்து x1 ஓவர் ஆர். tan தீட்டா வந்து y1 ஓவர் x1. இப்போ வந்து நாங்க என்ன பார்க்கிறோம், sin மைனஸ் தீட்டா ரெண்டு வர போறோம். sin மைனஸ் தீட்டா y2 ஓவர் ஆர். அதுதான் இங்க y2 உண்டு இருக்கும். மைனஸ் y1 வந்து தமிழ். இப்போ மைனஸ் y1 ஓவர் ஆர். இதுல மைனஸ் மைனஸ் sin தீட்டா. அதாவது sin மைனஸ் தீட்டா மைனஸ் sin தீட்டா. சைனுக்குள்ள மைனஸ் இருந்தா இங்க வெளியில மைனஸ் போட்டு அதே கடைசி நான் சொல்லுவேன் சமாளிக்கல. அதே மாதிரி கொஸ் மைனஸ் தீட்டா நீங்க வந்து போட்டீங்கன்னா x2 ஆரும். x2 வந்து x1 கம்மியாரு. அப்ப x1 எங்கள் ஆர். x1 எங்கள் ஆர் என்னது கொஸ் தீட்டாண்டே பாத்தீங்கன்னா கொஸ் மைனஸ் தீட்டா கொஸ் தீட்டாண்டே சரிதானே. அடுத்தது இதுல tan மைனஸ் தீட்டா என்ன வர போகுது, tan இந்த y2 ஓவர் x2. இங்க y2 வந்து என்ன இருக்கு மைனஸ் y1, x2 வந்து x1 கம்மியா. சோ இது என்ன வர போகுது y1 ஓவர் x1 tan தீட்டா. அப்ப முன்னுக்கு ஒரு மைனஸ் மைனஸ் tan தீட்டான்னு வரும். இது என்ன வர போகுதா tan மைனஸ் தீட்டா மைனஸ் tan தீட்டா. சரியா? அதே மாதிரி இங்க அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்க்கு மட்டும்தான் என்ன கொஸ் மைனஸ் தீட்டா கொஸ் தீட்டாண்டே வரும். சரிதானே? கொஸ் தீட்டான பெருமானம் ஒன்றுதான், கொஸ் மைனஸ் தீட்டான பெருமானம் ஒன்றுதான், ஒரே விட தான் இருக்கும் சார். கொஸ் கொஸ் 5/6 என்ற பெருமானம் 5/6 என்ற பெருமானமும் கொஸ் மைனஸ் 5/6 அதாவது கொஸ் 5/6 என்ற பெருமானம் கொஸ் மைனஸ் 5/6 என்ற பெருமானம் என்ன இருக்கும், ஒரே பெருமானம் தான் இருக்கும். ரெண்டுமே சமனா தான் இருக்கும். இதுக்காக சரி. சரியா? ரைட். இவ்வளவு நாங்க இவ்வளவு ஆரம்பிச்சோம் பார்ப்போம். சமரியா பார்ப்போம். என்ன பார்ப்போம் புரிஞ்சு கொள்ளணும். சரியா?
எவ்வளோத்தையும் வந்து எப்படி சிம்பிளா நான் பண்ற பார்ப்போமே. நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழைக்கவா? இப்ப பாருங்க இது எல்லாத்தையும் எப்படி நான் வச்சுக்கிறது பார்ப்போம். இவ்வளோதையும் இப்படி சோட்டா நான் வச்சுக்கிறது பார்ப்போம். இப்ப பாருங்க சோட்டா நான் வச்சிருக்கிறது முதல் இதை நீங்க நான் வச்சிருக்கோம். இது என்னடா? இதுல சரியா? இப்போ வந்து முதலாம் காலகட்டம், ரெண்டாம் காலகட்டம், மூன்றாம் காலகட்டம், நாலாம் காலகட்டம். முதலாம் காலகட்டத்துல யாராருக்கும் பிளஸ் வந்து இருக்கு. யாராருக்கு பிளஸ்? எல்லாருக்கும் பிளஸ். சைன் வந்து பிளஸ், வேதான்சியோட பிளஸ், கொஸ் வந்து பிளஸ், அதே மாதிரி டேனும் பிளஸ். சரிதானே? முதலாம் காலம். ரெண்டாம் காலகட்டத்துக்குள்ள சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். சொல்லிக்கே இந்த குறி வழக்கு சொல்லிக்கே சொல்லிப்பேன். இது கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். கன்னடத்தை பார்த்து கேள்வி செய்ய ஒவ்வொரு இதையும் சொல்லுவோம். இதுதான் இப்ப இப்ப ஞாபகப்படுத்திக்கணும். முதல் நேற்று பார்த்துருந்தாங்க, இன்றைக்கு ஒரு ஞாபகப்படுத்திக்கணும். இதுதானே? அதே மாதிரி இங்க மூன்றாம் காலகட்டத்துக்குள்ள டேனுக்கு சரிதானே? இங்க நாலாம் காலகட்டத்துக்குள்ள கொசுக்கு வந்து இதே நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். சரிதானே? இதுல வந்து ரெண்டு ஞாபகம், மூன்றை ஞாபகம் வச்சிருக்காங்க, ரெண்டு ஞாபகம் வச்சிருக்க. எப்படியோ மூணு பேரும் அங்கேயோட தெரியும். முதலாம் காலத்துல எல்லாமே பிளஸ் ஆகும். இந்த மூன்று காலகட்டமும் இருக்கு. இதுல யாராவது எந்த காலத்துல பிளஸ் பண்ணணுன்றத ஞாபகம் வச்சிருக்கோம். சரிதானே? கொஸ்ட வந்து ஞாபகம் வச்சுக்க ஈஸியா மைனஸ் டீட்டா வந்து என்ன பிளஸ் ஆக முடியாது. அதாவது கொஸ்டுக்கு மட்டும்தான் மைனஸ் டீட்டா குறி மாறாம வரும். அப்ப இதுக்குள்ள மைனஸ் டீட்டா வரும் கீழே வரை. கொஸ் வந்து பிளஸ் இதுக்குள்ள இந்த காலத்துல தான் கொஸ் பிளஸ் ஆகுது நான் தெரியும். அதே மாதிரி இங்க சைன் பிளஸ் ஆகுறது நான் வச்சுருந்தாலும் தெரியும். அதோடைய டேங்குக்கு வரும். இதை நான் வச்சிருக்கேன். போக எல்லாம் தெரியாது. இது தெரிஞ்சுக்குவோம். நான் அந்த குறிச்சி சரிதானே? ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு, அதாவது 5/2 n π/2 அதோட பிளஸோ மைனஸ் தீட்டான்னு சரிதானே? பிளஸ் தீட்டானும் பிரச்சனை, மைனஸ் தீட்டானும் பிரச்சனை. இந்த எண் வந்து ஒற்றையா இருக்கு. அதாவது என்ன 90 ஒற்றை மடங்கு போன மாதிரி எப்படி வரும்டா? ஒற்றை மடங்குடா எண் வந்து ஒன்றா இருக்க எப்படியா நாங்கள் வரும்டா? 5/2 பிளஸ் தீட்டா 5/2 மைனஸ் தீட்டா. ஓ இப்படி வரலாம், இல்லை அப்படி வரலாம். அதே மாதிரி எண் வந்து ஒன்றா இருக்கு.
n வந்து 1 இருக்கு. n ஒற்றையா இருக்கணும்னா அடுத்த n என்னது 3. 3 இருந்தா 3 அப்ப 3π/8 plus theta or 3π/2 minus theta. அதே மாதிரி n வந்து அடுத்து என்னது 5 இருக்கு. 10 வரும். 5π/2 plus theta or 5π/2 minus theta. இப்படியான செட்டு. அதான் n வந்து ஒற்றையா இருக்கு. இப்படி பொதுவா அப்படிதான் n வந்து ஒற்றையா இருந்தா ஒற்றையா இருக்கு. சரிதானே? அப்ப இதுக்கு நீங்க சைன் எடுத்தீங்க. அதாவது சைன் சரி 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 n வந்து ஒற்றையா இருக்கீங்க. ஒற்றையாண்டா 1 3 5 7 அப்படி போய்க்கணும். ஒற்றையா இருந்தா இங்க சைன் வந்து என்னன்னு மாறும்னா கொஸ்ன்னு மாறும். சரிதானே? என்ன ஒற்றையா இருக்கு சைன் வந்து கொஸ்ன்னு மாறும். கொஸ் வந்து சைன் என்று மாறும். சரியா? சைன் வந்து என்ன மாறும்னா கொஸ்ன்னு மாறும். அதே மாதிரி கொஸ் வந்து சைனா மாறும். அதோட டேன் வந்து என்ன வேணும்னா கொட்டுன்னு மாறும். சரிதானே? உதாரணத்துக்கு எப்படின்னா சைன் π/2 பிளஸ் தீட்டா என்ன வரும்னா இங்க சைன் சைன் வந்து π/2 பிளஸ் π/2 என்ன π/2 எத்தனை மடங்கு ஒற்றை மடங்கு. இவன் வந்து கொஸ்ன்னு தான் வருது. கொஸ் தீட்டா தான் வர போறேன். இங்க வந்து நீங்க என்ன செய்யணும்னா குறிய பார்த்து போடுவீங்க. சரிதானே? இதுல குறிய பார்த்து போனோம்னா என்ன குறிய இருக்குன்றத பார்த்து போனோம்னா அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லணும். அதுல n வந்து ஒற்றையா இருந்தா சைன் வந்து கொஸ் ஆகும், கொஸ் வந்து சைன் ஆகும், டேன் வந்து கொட்டாவும் மாறும். நான் வந்து சரிதானே? அதாவது சைனுக்கு இந்த ஒற்றை மடங்கு போனதை எடுத்தீங்க. சரியா? வடிவாளி பண்ணுங்க. இப்படி இருக்கும் சைன் n வந்து ஒற்றையா இருக்கீங்க. சைன் n π/2 plus o minus theta n π/2 plus o minus theta n π/2 plus o minus theta. இங்க வந்து என்ன வரும்னா சைன் வந்து என்ன வரும்போது cos தீட்டான்னு வரும். இவர் வந்து சைன் தீட்டான்னு வரும். இவர் வந்து tan தீட்டான்னு வரும். இங்க வந்து நான் குறிய பற்றி கதைக்கலையே, குறிய பற்றின்னு சொல்லல, குறிய மட்டும் பார்த்தோம்னா சரி இது இப்படி வரும் நாம். சரியா? அதே மாதிரி n வந்து ரெட்டையா இருக்கு. n வந்து ரெட்டையா இருக்கு. ரெட்டையா இருக்கீங்கன்னா வந்து என்ன ரெண்டை போட்டீங்கன்னா இரண்டை போட்டா பை அதாவது பை பிளஸ் ஓ மைனஸ் தீட்டா, பை பிளஸ் தீட்டா, பை மைனஸ் தீட்டா ரெண்டு. அதே மாதிரி n வந்து 4 போட்டீங்கன்னா 4 போட்டா 2π வரும். 2π பிளஸ் தீட்டா ஓ 2π மைனஸ் தீட்டா அப்படி வரும். சரிதானே? அதே மாதிரி எண்ணுக்கு 3 போட்டா 6 போட்டா 3π வரும். சரிதானே? பையின மடங்கு வரும். அது n ரெட்டையா இருக்கு. n ரெட்டையா இருக்கு என்ன நடக்கும்டா சைன் வந்து சைனே வரும், கொஸ் வந்து கொஸ்டே வரும், டேன் வந்து டேன் தான் வரும். இங்க கொட்டிட்டாங்க, டேன் வந்து இங்கே கொட்டிட்டோம். ரெட்டையா இருந்தா டேன் வந்து டேன் வரும். அங்க நாங்க வந்து என்ன குறிய மட்டும் பார்க்கணும். குறி பார்க்க நான் இப்ப சொல்லுவேன். இதை மட்டும் சைன்
n பை ப்ளஸ் ஓ மைனஸ் n பை 8. இது வந்து சமன்பாடு இது என்ன பண்ண நீங்க திருப்பி பார்க்க குழம்ப கூடாது. எல்லாத்துக்குமே பிளஸ் பிளஸே வந்திருக்குது. அதுக்காக நான் ஒரு அம்புக்குறி போடுறேன். சமன்பாடு இங்க வந்து சைன் தீட்டாண்டே வரும். கொஸ் வந்து கொஸ்டீட்டாண்டே வரும். டேன் வந்து டேன் தீட்டாண்டே வரும். சரிதானே? ரைட். இவ்வளவு நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு செட்டா எப்படி நான் அந்த படத்துல இருந்து வராம எப்படி டக்குனு ஈஸியா நான் வெளியிருக்கிறது சரியா இப்படி சொல்லிக்க. அப்படிதான் நாங்களும் நான் வச்சிருந்தேன். ஒரு நாள் அப்படிதான் நான் வச்சிருக்கேன். இந்த படம் வந்து அது நோட்ஸ் எப்படி வருதுன்றது ப்ரூஃப் அது. சரிதானே? இது நாங்க சிம்பிளா நான் வச்சிருக்கேன். சரியா? ரைட். இப்ப நான் டாக்டர் எல்லா குழந்தையும் சிலது பார்ப்பேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப குறியோட என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை நான் முதலாவது செய்யும் இதை நான் வச்சிருக்கேன். ஒற்றைண்டா சைன் தான் மாறி வரும். கொஸ் கொஸ் சைன் வரும். டேன் கொட்டு வரும். ரெட்டையா இருக்கு. அதாவது 90 ரெட்டை மடங்கு போனாங்க. அதாவது 5/2 ரெட்டை மடங்கு போனாங்க இருக்கு. சைன் தான் சைன் வரும். கொஸ் தான் கொஸ் வரும். டேன் டேன் வரும். நான் கேள்வி எல்லாம் செய்ய ஒரு டெக்னிக்கா நான் வச்சு தான் கேள்வி செய்யும். கேள்வி செய்ய ஆட்டோமேட்டிக்கா அது வந்து தானே நான் வந்து நான் டெக்னிக்கா நான் வச்சிருக்கோம். இப்ப நாங்க அதை தியரி இந்த நோட்ஸ்ல இருந்து நாங்க ஆரம்பத்துல இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி கொண்டு நிக்கிறோம். கேள்வி இதெல்லாம் டாக்டர்னு பாவிக்கணும் கேள்வி. அதுதான் டெக்னிக்கா செய்கிறார். சரியா? இப்ப வந்து ஒவ்வொரு கிளாஸ் வந்து பார்ப்போம். அப்படின்னா சைன்
π/2 minus theta sin π/2. அதே மாதிரி cos π/2 minus theta. அதே மாதிரி tan π/2 minus theta. அடுத்து sin π/2 plus theta. Cos π/2 plus theta. Tan π/2 plus theta. Right. இப்ப இதான் ரெண்டையும் ஒரே எழுதுறது. இப்ப நான் உடனே பார்த்தது டக்குனு சரியா? ரைட். இப்ப பாருங்க sin இது வந்து π/2 இது π/2 இது π/2 plus theta minus theta. அப்ப இது 90 என்ன? அத π/2 ஒற்றை மடங்கு. ஒற்றை மடங்குனா நீங்க முதலாவது விஷயம் விளங்கிக்கணும். sin என்றது இங்க கொஸ்டின் வரும்போது cos sin வரும்போது tan கொட்டுன்னு வரும். sin cos sin tan கொட்டுன்னு வரும். ரைட். இது விளங்கணும். பெருக்குரிய பொருள் பிளஸ் எல்லாம் மைனஸ் ரெண்டு தான் பிறப்பு. அதை பிடிப்பா. இப்ப வேண்டாம் sin π/2 minus theta. இந்த கோணம் எதுக்குள்ள இருக்குன்னு வேற எல்லாமே π/2ல இருந்து π/2ன்றது இந்த கோணம் இதுல இருந்து π/2 y-யோட அதுல இருந்து ஒரு கோணத்தை கழிச்சா அது வந்து முதலாம் கால எடுத்துக்கிறது. π/2ன்றது இந்த கோணம், அதுல இருந்து ஒரு கோணத்தை கழிச்சா முதலாம் கால எடுத்துக்கிறது. முதலாம் கால எடுத்துக்கிறது இருந்தா இதுக்கு வந்து பிளஸ் தான் வரும். சைன் இந்த குறைக்கும் பிளஸ் தான் வரும். பிளஸ் தான் வரும். பிளஸ்னா போடுறது பிளஸ் என்ன பிளஸ் cos theta வரும். பிளஸ் தான் வரும். அதே மாதிரி cos π/2 minus theta இந்த கோணம் வந்து முதலாம் கால எடுத்துக்கே இருக்கு. முதலாம் கால எடுத்துக்கே இருந்தா கொஸ்டுக்கு என்னது இவருக்கு தான் பார்க்கணும். அங்க வார வரைக்கும் பார்க்க கூடாது, இங்க இருக்கிற வரைக்கும் தான் பார்க்கணும். கொஸ்டுக்கு என்னது பிளஸ். கொஸ் பிளஸ் இந்த படியா பிளஸ் இந்த கொஸ்டு என்ன மாறும்போது sin theta. அதே மாதிரி இவர் வந்து tan theta வந்து கொட்டிட்டான்னு மாறும் போதே பிளஸ் மைனஸ்னு போடும். இந்த கோணம் வந்து முதலாம் காலத்துக்கு இருக்குது. அப்ப முதலாம் காலத்துக்கு டேனுக்கு பிளஸ் தான். அப்ப பிளஸ். அதே மாதிரி இங்க இவர் வந்து sin cos thetaன்னு மாறுவார். இவர் வந்து cos வந்து sin thetaன்னு மாறும். இது வந்து கொட்டிட்டான்னு மாறும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த π/2 பிளஸ் theta இது எத்தனையாம் காலத்துல கோணம்? π/2 பிளஸ் thetaன்றது ரெண்டாம் காலோட கோணம். இந்த காலம் இந்த காலோட கோணம் படியா ரெண்டாம் காலோட கோணம் ரெண்டாம் காலத்துக்கு சைனுக்கு மட்டும்தான் பிளஸ், மற்றெல்லாம் மைனஸ். முதலாவது சைன் இந்த கோணம் அந்த சைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் சைனுக்கு அப்ப இந்த கோணம் வந்து என்ன தரும்? பிளஸ் தான் தரும். இந்த கோணம் வந்து ரெண்டாம் காலத்துக்கு இருக்கு. யாருக்கு நாங்க எடுக்கிறோம்? சைனுக்கு எடுக்கிறோம். பிளஸ் தான் வரும். பிளஸ் தான் வரும். பிளஸ் தான் போட தேவை. இவன் பாத்தீங்கன்னா கோணம் வந்து ரெண்டாம் காலத்துக்கு இருக்கு. கொஸ்டுக்கு என்னது மைனஸ். அப்படிங்க மைனஸ். இவர் ரெண்டாம் காலத்துக்கு தான் கோணம் இருக்கு. டேனுக்கு ரெண்டாம் காலத்துக்கு மைனஸ் மைனஸ். சரியா? இதைத்தான் நீ நான் முடியும். இப்படிதான் நான் முடியும் சொல்றேன். சரியா? அதே மாதிரி இங்க இருக்கும் மெட்டால பை பிளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா அதாவது sin பை மைனஸ் தீட்டா முதல்ல எழுதுவோம். cos பை மைனஸ் தீட்டா tan பை மைனஸ் தீட்டா. அதே மாதிரி sin பை பிளஸ் தீட்டா cos பை பிளஸ் தீட்டா tan பை பிளஸ் தீட்டா. சரியா?
Right. இப்ப பாருங்க இதுல sin பை பையோட ஒரு குணத்தை கழிக்கிறோம். இங்க வந்து பாருங்க பையோட ஒரு குணத்தை கூட்டுறோம். இப்ப பாத்தீங்கன்னா பை வந்து பை வைட்டு கொண்டு எத்தனை மடங்கு 2 மடங்கு. அப்ப இது வந்து ரெட்டை மடங்கு. ரெட்டை மடங்குண்டா என்னடா சைன் வந்து சைன்டே வரும், கொஸ் வந்து கொஸ்டே வரும், டான் வந்து டான்டே வரும். விட விட வந்து சைன் தீட்டா, இங்க வந்து கொஸ் தீட்டா, இங்க வந்து டான் தீட்டா, இங்கே வந்து சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டான் தீட்டா. இங்க வந்து நாங்க குறிய கண்டுபிடிக்கணும். குறி எப்படி வர போறீங்க? சைன் பை மைனஸ் தீட்டா, அதாவது பைன்றது இந்த கோணம், இந்த கோணம் சரிதானே, இந்த கோணம் பையில ஒரு கோணத்தை கழிச்சா 2ஆம் கால இடத்துக்கு இந்த கோணம் சரிதானே. 2ஆம் கால இடத்துக்கு சைனுக்கு மட்டும்தான் பிளஸ், சைனுக்கு மட்டும்தான் இங்க பிளஸ், மற்றவருக்கு என்ன மைனஸ், இவருக்கு அதே மாதிரி இதுக்கு பாருங்கன்னா பை பிளஸ் தீட்டா, பையோட ஒரு கோணத்தை கூட்டுறோம். அப்ப அது வந்து 3ஆம் கால, 3ஆம் காலோட கோணம் இந்த வழியா 3ஆம் காலத்துக்கு டேனுக்கு மட்டும்தான் பிளஸ், இங்க டேனுக்கு மட்டும்தான் பிளஸ் வரும், மற்ற எல்லாத்துக்கும் மைனஸ் தான். இதுக்குதான் சொன்னா இது வந்து நாம் வச்சிருவோம். நாம் இதை பாருங்க சிம்பிளா இவ்வளவு நேரம் நேற்று 60 நேரம் இந்த இவ்வளவு நேரம் சொன்னதை சிம்பிளா நான் வச்சிருக்கோம். இதுதான் விஷயம். இதுதான் நீங்க வேலைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதை தெரிஞ்சுட்டு நம்ம வேலைக்கு நான் அப்ளை பண்ணி செஞ்சு போடுறேன். இது நான் அதுலயும் வருவோம், பிரச்சனை நான் அதுலயும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா பாய்க்கக்கூடிய மாதிரி தெரியுது சரியா. நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப வேணுங்க இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது tan. இது கோணம் வந்து 5/2 பிளஸ் தீட்டா மைனஸ் பார்த்தோம் 5 மாற்றம் 3/8 சரிதானே. 3/8 3 5/2
பிளஸ் தீட்டா பார்ப்போம். அப்போ 3π/2 மைனஸ் தீட்டா. சரிதானே? ரைட். இது வருது சைன் 3π/2 மைனஸ் தீட்டா பார்ப்போம். cos 3π/2 மைனஸ் தீட்டா. tan 3π/2 மைனஸ் தீட்டா. அதே மாதிரி sin 3π/2 plus theta cos 3π/2 plus theta tan 3π/2 plus பாருங்க 3π/2 இது 3π/2. அப்ப இது வந்து π/2 எத்தனை மடங்கு? 3 மடங்கு, ஒற்றை மடங்கு. அப்ப சைன்டா கொஸ்டின் மாறும், கொஸ்டின்டா சைன் மாறும். அப்ப ரைட். அப்ப என்ன வரும்? சைன்டா கொஸ் தீட்டா, இது வந்து கொஸ்டின்டா சைன் தீட்டா, டேன்டா கொட் தீட்டான்னு வரும். இங்க சைன்டா கொஸ் தீட்டா, கொஸ்டின்டா சைன் தீட்டா, டேன்டா கொட் தீட்டான்னு வரும். இங்க குறிய கண்டுபிடிக்கும். இப்ப பாருங்க இந்த கோணம் பார்ப்போம். 3π/2 மைனஸ் தீட்டா, 3π/2 மைனஸ் தீட்டா. 3π/2ன்றது இந்த கோணம், அதாவது இந்த கோணம். அதுல இருந்து ஒரு கோணத்தை கழிச்சா மூன்றாம் காலத்துக்கு இந்த காலத்துல டேனுக்கு மட்டும்தான் பிளஸ். அப்ப இங்க டேனுக்கு மட்டும்தான் பிளஸ், இவர் மட்டும்தான் பிளஸ் ஆகும். மற்றெல்லாம் அதே மாதிரி இந்த கோணத்தை 3π/2 பிளஸ் தீட்டா. 3π/2 இது பிளஸ் தீட்டான்றது நாலாம் காலத்துக்கும், நாலாம் காலத்துல கொஸ்டுக்கு மட்டும்தான் பிளஸ். இப்ப இவருக்கு மட்டும்தான் பிளஸ், இவருக்கு மட்டும்தான் பிளஸ். மற்றெல்லாம் இங்க கொஸ்டின் இவருக்கு பிளஸ் போடல, இவர்கிட்ட குறியத்தான் பார்க்கும், இவருக்கு தான் பார்க்கும், முன்னுக்குள்ளதான் பார்க்கும். இங்க இவருக்கு தான் பார்க்கும் புரியல. இங்க கொஸ்டின் இவருக்கு தான் கொஸ்டின், இந்த கொஸ்டின் தான் பார்க்கும். அப்புறம் இங்க வந்து பாருங்க, இங்க சைன் இருக்கு, இங்க கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாக்குறது இங்க இவருக்கு தான் பார்க்கும். புரியுது? அதுதான் குழப்பம் பெருமை. எதுக்கு பாக்கு இங்க கொஸ்டின் அதுக்காக பார்க்கணும்னு குழப்பம். வரைய தெளிவா இருக்கணும். இதுல இதுல குறிக்கு தான் பார்க்கணும் சைன். சரியா? அந்த இடத்த குழப்பம். ஒற்ற மடங்கு மட்டும்தான் குழப்பம் பெறும். எதுக்கு பார்க்கணும்? ரெட்டா மடங்கு தான் ரெண்டும் சைன் தானே. சைன் தான் சைன் வரும், கொஸ்டின் தான் கொஸ்டின் வரும், பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். அடுத்த வந்து 2π மைனஸ் தீட்டா. அடுத்த மைனஸ் தீட்டா பார்ப்போம். அப்படி இதுல இருந்து எடுக்கணும். சரியா? 2π மைனஸ் தீட்டாக்கு சைன் 2π மைனஸ் தீட்டா cos 2π மைனஸ் தீட்டா tan 2π மைனஸ் தீட்டா. சரிதானே? மைனஸ் தீட்டா நான் சுமார் கேள்வி மதிப்பேன். அப்படின்னா ஒரு 6π பிளஸ் தீட்டா என்னது அப்படிங்கிறது 6π 5π பிளஸ் தீட்டா. அப்ப சைன் 5π பிளஸ் தீட்டா கொஸ் 5π பிளஸ் தீட்டா tan 5π பிளஸ் தீட்டா இருக்கும். இங்க வந்து பாருங்க π/2 இது வந்து π/2 4 மடங்கு, அதாவது 4 மடங்கு தான் 2π வரும். 2π என்பது π/2 எத்தனை மடங்கு? 4 மடங்கு, ரெட்டை மடங்கு. அப்ப சைன் தான் சைன் வரும், கொஸ்டின் தான் கொஸ்டின் வரும், tan தான் tan தீட்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 5π, அதாவது π/2 எத்தனை மடங்கு? 10ஆல பெருக்கினா 5π வரும். அப்ப ரெட்டை மடங்கு. இதுவும் என்ன? சைன் தான் சைன் தீட்டா வரும், கொஸ்டின் தான்
cos theta வரும் tan தான் tan theta வரும் குறிய பார்ப்போம் 2 பை மைனஸ் theta 2 பை 2 பைன்றது என்ன ஒரு வட்டம் இதான் இது வந்து இதான் 2 பை 2 பைல இருந்து ஒரு கோணத்தை கழிக்கணும் மைனஸ் thetaண்டா நாலாம் காலத்துக்கு அப்ப நாலாம் காலோட குணம்டா கொசுக்கு மட்டும் தான் பிளஸ் அப்ப இந்த கொசுக்கு மட்டும் தான் பிளஸ் மைனஸ் சரியா ரைட் அதே மாதிரி இங்க 5 பை பிளஸ் தீட்டா 5 பை பிளஸ் தீட்டான்றது பாருங்க இது இவ்வளவும் 2 பை திருப்பி ஒரு வட்டம் வந்தா 4 பை அதுல இருந்து ஒரு வட்டம் அரை வட்டம் வரைக்கும் 5 பை வரும் வடத்தை வந்து நீங்க 5 பை இது 5 பை 5 பை பிளஸ் தீட்டால அடுத்த காலத்துக்கு போகும் அப்ப மூன்றாம் காலத்துல போகும் 5 பை பிளஸ் தீட்டாண்டா மூன்றாம் காலத்துக்கு சரியா மூன்றாம் காலத்துக்கு டேனுக்கு மட்டும்தான் பிளஸ் இது மட்டும்தான் பிளஸ் எல்லாமே சரியா இதையும் குறிச்சு கொடுங்க மைனஸ் தீட்டாவை எப்படி எடுக்கிறது இல்லைன்னு சொல்றேன் மைனஸ் தீட்டாவை இதுல இருந்து எடுக்கலாம் எல்லாம் மைனஸ்ல நான் போயிருங்க புரியுமா அது என்ன அது வந்து இரட்டை மடங்கு போனோம்னா குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கலாம் இப்ப மைனஸ் தீட்டா மைனஸ் தீட்டாக்கு நினைப்போம் இப்போ வந்து பாருங்க n பை பை 2 மைனஸ் தீட்டால இதுல என்னக்கு பதிலா நம்ம சைவரை போட்டு விட்டோம் n வந்து சைவர் ஆயிக்க இது வரும் இது 0 ஆகி மைனஸ் தீட்டா வரும் இதுல இருந்து மைனஸ் தீட்டா வரும் அப்போ நீங்க வந்து n வந்து சைவரா இருக்கு n வந்து சைவர்ன்றது ஒரு ரெட்டை எண்ணுக்குலாம் வரும் சரிங்களா n வந்து என்ன சைவர் வந்து ரெட்டை எண்ணுக்குலாம் வரும் அப்ப நீங்க ரெட்டை மடங்கு போன மாதிரி கருது அப்ப எப்படி வரப்போண்டா சைன் மைனஸ் தீட்டா கோஸ் மைனஸ் தீட்டா டேன் மைனஸ் தீட்டா இது வந்து ரெட்டை மடங்குலாம் வரப்போகுது அப்ப என்ன சைன் தான் சைன் தான் வரும் கொஸ்டின் தான் கொஸ்டின் தான் வரும் டேன் தான் டேன் வரும் இதுல மைனஸ் தீட்டான்றது எந்த கால்வட்டம் நாலாம் காலத்துக்கு பிளஸ் கொஸ்டின் மட்டும் தான் பிளஸ் அதாவது கொஸ்டின் மட்டும் பிளஸ் மற்ற ரெண்டு பேருக்கும் மைனஸ் இதை நாம் இதுதான் உலக சாரம் இதுதான் அப்ப எப்படி நான் பதிலும் சொல்லிட்டேன்
சரியா? சரி. அடுத்த போடுங்க. சர்வ சமன்பாடுகள். சரியா? சர்வ சமன்பாடு போடணும். இப்ப பாருங்க, சர்வ சமன்பாடு எப்படி வருது பாருங்க. ரைட். வேண்டி. சரிதானே? இது வந்து என்ன வரும்? இந்த இடம் எக்ஸ் வரும். சாரி, இந்த இடம் y வரும். இது வந்து எக்ஸ் வரும். இது வந்து ஆறு ஆறு ஆறுன்னா ஆறு வந்து ஆறு வரும். சரியா? ரைட். நான் வந்து என்ன முதல்ல எடுக்கலாம் இதுல sin theta y over r cos theta x over tan theta y over x. இதானே வராம இதுல எதாவது சர்வ சாப்பாடு சைன் இருக்கு theta cos இருக்கு plus cos இருக்கு theta உண்டு. இதெல்லாம் நான் பாருங்க. இதெல்லாம் இங்க என்னன்னு பா. இப்ப இந்த முக்கோணில பைதாகரஸ் தேற்றத்தை போட்டோம்னா என்னது வரும்? y வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம் வரும். பாருங்க, பைதாகரஸ் தேற்றம் பாருங்க. பைதாகரஸ் தேற்றம். பைதாகரஸ் தேற்றம். y வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் ஆறு. ரைட். இப்ப நாங்க என்ன செய்வோம்? ரெண்டு பக்கம் ஆறு பக்கத்தால பிரிப்போம். ஆறு வந்து நொடி கொண்டு 0 ஆற பிரிக்கலாம். பிரிச்சோம்னா இங்க y வர்க்கத்திற்கு ஆறு எடுക്കാം பிளஸ் எக்ஸ் வர்க்கத்திற்கு ஆறு எடுക്കാം. இவரை பிரிச்சா ஒன்று வரும். பிரிக்கிறது காரணம் ஆறு நொடி கொண்டு 0. ஆறு நொடி கொண்டு 0 ஆறு பேர் தான் 0 வேறு ஒரு வட்டத்துல ஆறு தான் நொடி கொண்டு 0. ரைட். இப்ப பாருங்க, இந்த y ஓவர் sin theta. இவர் வந்து என்னது y ஓவர் r முழுவதையும் வரும். y வர்க்கத்தின் ஆரம்பம் y ஓவர் r முழுவதும் வரும். இது x ஓவர் r முழுவதும் வரும். அது சமம் ஒன்று. அடுத்த ஸ்டெப்ல நாங்க ரெண்டு போடலாம். அந்த y ஓவர் தான் sin theta. இப்ப sin வர்க்கம் theta சரியா? பிளஸ் cos வர்க்கம் theta வந்து ஒன்று. சரியா? பாருங்க, பைதாகரஸ் தேற்றம் இதெல்லாம் வரும்.
இப்போ வந்து அதுப்பா இது வந்து ஸ்டார். இப்ப இந்த ஸ்டார் இருக்குதான், இந்த ஸ்டார் சாப்பாடு ரெண்டாவது என்ன செய்யணும்டா, கொஸ்டர்க்கத்தால பிரிப்போம். இதுல இருந்து அடுத்த சமன்பாடு தான் வந்தது தானே, கொஸ்டர்க்கத்தால பிரிப்போம். கொஸ்டர்க்கம் தீட்டாவோட பிரிச்சிங்கடா என்னோட வரமுண்டா, சைன் வர்க்கம் தீட்டாவின் கொஸ்டர்க்கம் தீட்டா பிளஸ் இங்க கொஸ்டர்க்கம் தீட்டாவின் கொஸ்டர்க்கம் தீட்டா அது சமன் ஒன்றின் கொஸ்டர்க்கம் தீட்டா. சரிதானே, இங்க சைன் வர்க்கம் தீட்டா கொஸ்டர்க்கம் தீட்டான்றது என்னது, சைன் தீட்டாவின் கொஸ் தீட்டா முழுவதின் வர்க்கம் சரிதானே. இது வந்து கேன்சல் ஆகி வந்து இது வந்து 1/cos θ தானே. இதான் என்னட்டு வர போகுதுண்டா, sin θ cos θ என்னது tan θ. அப்ப tan வர்க்கம் θ பிளஸ் 1 என்னது தமிழா இருக்கும்டா, இது 1/cos θ வந்து sec θ. sec வர்க்கம் θ வரும், sec வர்க்கம் θ சரிதானே. அதாவது நாங்க இந்த அங்கால கொண்டு போவோம் tan, அதாவது sec வர்க்கம் θ மைனஸ் tan வர்க்கம் θ வந்து நினைச்சாங்க ஒன்று. இது வந்து அடுத்த டபுள் ஸ்டார். சரியா, மாத்தி மாத்தி பயன்படுறது. சைன் வர்க்கம் θ வந்து என்ன 1 - cos வர்க்கம் θ அங்கே போட தெரியும். அது மாதிரி cos வர்க்கம் θ 1 - sin வர்க்கம் θ போட தெரியும். அது மாதிரி இங்க tan வர்க்கம் θ sec வர்க்கம் θ -1 போட தெரியும். sec வர்க்கம் θ இந்த 1 + tan வர்க்கம் θ இதெல்லாம் நம்ம போட தெரியும். எப்படி இல்ல கேள்வி செய்யதான் இந்த இதெல்லாம் நான் இதெல்லாம் மட்டும் படிச்சு போட்டு ஒரு கேள்வி செஞ்சு போட்டு இதெல்லாம் டாக்டர் பாவிக்கவே இல்லை. நிறைய கேள்வி செய்யும், நிறைய கேள்வி அப்ளை பண்ணதான் இந்த இதெல்லாம் இது வரும். சரியா, குறிச்சு பாருங்க. நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து அப்படி கேள்வியும் போயிருக்கோமே. இந்த கிளாஸ் நோட்ஸ் ஆயிருக்கும், அடுத்த கிளாஸ்ல இருந்து கேள்வியும் போயிருக்கோம். அதுக்கு அடுத்த கிளாஸ்லயும் நோட்ஸ் இருக்கு. நாங்கள் அடுத்த கிளாஸ் கேள்வி தான் போவோம். நிறைய கேள்வி செய்வோம், கேள்வி செஞ்சு போட்டு மற்ற நோட்ஸை பார்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பாடம், அதனால 1 month அப்படி படிப்போம். அது அப்படி 1 month படிப்போம். 4 வீக் அப்படி இந்த கிளாஸ் நடக்கும், 8 கிளாஸ் போகும். 4 கிளாஸ் அப்படி தியரி போகும், 4 கிளாஸ் நாங்கள் போய் முடியும். சரியா, அடுத்தது அடுத்த சமன்பாடு சூப்பர். ஸ்டார் என்ன செஞ்சாங்க, கொஸ்டர் கண்டிட்டாவோட பிரிக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்டாரை வந்து
sin பெருக்கல் தீட்டாவோட பிரிச்சா என்ன நடக்கும்? sin பெருக்கல் தீட்டாவின் sin பெருக்கல் பிளஸ் cos பெருக்கல் தீட்டாவின் sin பெருக்கல் தீட்டா சமன் 1 sin பெருக்கல் தீட்டா 1 sin ஸ்கொயர் தீட்டா. ரைட். இதுல sin பெருக்கல் தீட்டாவும் sin பெருக்கல் தீட்டா கேன்சல் ஆகி 1 பிளஸ் இதை வந்து நாங்க என்ன போடலாம்? cos தீட்டாவின் sin தீட்டா முழுவதையும் பெருக்கம் வந்து போடலாம். அங்கால 1 sin தீட்டா முழுவதையும் பெருக்கம் வந்து போடலாம். சரிதானே? இதுக்கு பிறகு இது 1 பிளஸ் cos theta sin theta cot theta cot பெருக்கம் theta சமன் 1 sin theta வந்து cosec theta cosec பெருக்கம் theta சரியா? இதுல இருந்து cosec பெருக்கம் theta மைனஸ் cot பெருக்கம் theta வந்து 1 சரியா? இதான் சரியா? இவ்வளவுதான் மூன்று சர்வ சமன்பாடு. சரியா? ரெண்டு மூணு கேள்வி செய்யணும். ஆசிரியர்கள் இல்லை சும்மா பிராக்டிஸ் ரெண்டு மூணு சொல்லிட்டு அடுத்த சரியா? குலாம் ஓகே. அதுல டவுட் இருந்தா குலாம் ஓகே. இதுல டவுட் இருந்தா சொல்லுங்க. குலாம் காட்டி திருப்பி சொல்லு. ஆராய்ச்சி குலாம் காட்டி மெசேஜ் சட்லையாவது போடுங்க. அக்கா ஃபோன் பண்ணி கதைங்க இல்லை சட்ல போடுங்க குலாம் காட்டி. எழுதி வைங்க. பாருங்க என்னது சைபர் கண்டிட்டா பிளஸ் கொஸ்டர் கண்டிட்டா வந்து ஒன்று. அடுத்தது வந்து செக்வர் கண்டிட்டா மைனஸ் டேன்ஜென்ட் கண்டிட்டா வந்து ஒன்று. அடுத்தது வந்து cosec பெருக்கல் தீட்டா மைனஸ் cot பெருக்கல் தீட்டா வந்து ஒன்று. அடுத்து பாக்ஸ் மாதிரி வைக்கிறோம். சரிதானே? செக் பெருக்கல் தீட்டா மைனஸ் டேன்ஜென்ட் கண்டிட்டா ஒன்று cosec பெருக்கம்
ரைட். கேள்வி செய்வோமே. கேள்வி செய்து அடுத்த தீர்த்தம். இப்போ வேண்டாம். முதலாவது கேள்வி எழுதுங்க. sin 4 இது இந்த பெருமானம். இரண்டாவது போனதுல ஒரு பெருமானம் காணும். cos மைனஸ் 270 மைனஸ் இந்த பெருமானம். அதே மாதிரி cot மைனஸ் 315 பெருமானம். அப்படி காட்டணும். சரியா? அது நாலாவது வந்து cot A plus tan y plus A plus tan y by 2 plus A plus tan 2 pi minus 6 சமம் சைவர்கள் என காட்டுகிறேன். சரியா? ரைட். ஓகே செய்யலாம். விளையாடுகள் இதுதான் நகரத்தை நாங்கள் இருக்கணும். இதுதான் சும்மா இதுதான் போடுறோம். ரைட். இதான் காண்பது 4 என்பது பாருங்க. நம்ம நேரடியா 4 என்பது அதுக்கெல்லாம் ஒழுது 90 மடங்குக்கு இல்லைங்களா? இது 90 மடங்கா இல்ல. சரிதானே? 90 மடங்குக்கு இல்லைங்களா? இது வந்து 90 மடங்கு இல்ல. சரி, நாங்க என்ன இதை காண்பது? நாங்களோட தெரியும் 30 ரூபா 60 ரூபா 45 ரூபாய் அடுத்த 90 மடங்குகள் தெரியும். அப்ப நாங்க இதை என்ன செய்யணும்னா 90 மடங்கு ஒரு கோணத்தை கூட்டி கழிச்சு என்ன செய்யணும்? நாங்க எழுதி காண. இதுக்கு பக்கத்துல உள்ள 90 மடங்கு என்னது 480. 360 அடுத்த 90 450. 450 30 அதாவது sin 480 பாகம் வந்து என்ன நாங்க எழுதலாம்டா sin இது பக்கத்துல உள்ள 90 மடங்கு இது 450 sin 450 பிளஸ் 30 போடலாம். உடைச்சு sin 450 எந்த காலட கோணமும் வராது கண்டுபிடிக்கும்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன நாங்க π/2 + θ π/2 - θ அந்த நான் படிச்சிருந்தேன் அதோட அதுக்குள்ள இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா sin 450 450 90ல எத்தனை மடங்கு 90ல 5 மடங்கு சரிதானே 5 மடங்கு 90ல ஒற்றை மடங்குடா sin வந்து கொஸ்டின் வரும் இது மடங்கு அங்கால இதான் தீட்டா sin 450 + θ இது வந்து sin 90ல 5 மடங்கு அது ஒற்றை மடங்கு அங்கால ஒரு கோணம் இருக்கு ஒற்றை மடங்குன்னா ரெண்டு பேரை போகுது sin வந்து கொஸ்டின் கொஸ் 30 வரும் இங்க வந்து என்னதை போடணும்னாங்க குறிய போடணும் இது எந்த காலத்துக்கு இருக்கும்னு பார்க்கணும் நீங்க 90ல 5 மடங்கு இது வந்து 1 மடங்கு 2 3 4 5 மடங்கு வளர்த்து அதோட ஒரு கோணம் கொடுக்கறது 30 ரெண்டாம் காலத்து கோணம் இருக்கு ரெண்டாம் காலத்து கோணம் சைனுக்கு வந்து என்னது பிளஸ் விட என்ன பிளஸ்ல அப்ப கொஸ் 30 இல்ல √3/12 ரெண்டாவது கொஸ் 870 -870 இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஸ் இங்க மைனஸ் தீட்டா முதலாவது அப்ப நாங்க என்ன செய்வோம் இதை மைனஸ் முதல்ல இல்ல செய்வோம் கொஸ் மைனஸ் தீட்டா கொஸ் தீட்டானே வரும் கொஸ்க்கு என்ன மைனஸ் மாறாது குறி மாறாது அப்ப கொஸ் மைனஸ் தீட்டா கொஸ் தீட்டானே வரும் கொஸ் 870 அடுத்த ஸ்டெப் வரும் அதுக்கு நாங்க என்ன செய்வோம் 90ல மடங்கோட கூட்டி கழிச்சிடுவோம் 90ல மடங்குன்னா இதுக்கு பக்கத்துல 90 மடங்கு எத்தனை 810 அதாவது 9 மடங்கு சரிதானே கோஸ் 810 பிளஸ் அதனால 60 வாங்கி பாருங்க கோஸ் 810ன்றது 90 எத்தனை மடங்கு 9 மடங்கு 9ன்றது என்னது ஒரு ஒற்றை மடங்குண்டா கொஸ்டா சைன் வரும் சைன் 60 வரும் இங்க குறிய பார்த்துக்கிறோம் குறி 9 90 இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் வந்து 4 90 ரெண்டு வட்டம் வந்து 8 90 9 இருக்கும் அதோட போனோம் அப்ப அது ரெண்டாம் காலோட கோணம் ரெண்டாம் காலோட கோணம் கொஸ்டுக்கு என்னது இதுதான் குறிப்பாங்க கொஸ்டுக்கு மைனஸ் மைனஸ் சைன் 60 -√3/12 சரியா இதுல எழுதும் கொட் மூன்றாவது கல்வியை அதுல எழுதும் கொட் மூன்றாவது கொட் -315 எங்களுக்கு வந்து நான் கொட்டுக்கு படிக்கல டேனுக்கு தான் படிச்சேன் சைன் கோஸ் டேன் இப்ப நாங்க என்ன செய்யலாம் கொட்டிட்டா நாங்க முதலாவது டேனுக்கு மாறலாம் கொட் ஒரு டீட்டான் இருந்தா அது வந்து 1/tan டீட்டான்னு இருக்கும்
சரியா? ரைட். இனி பெருக்கம் 1 மைனஸ் 1 tan மைனஸ் தீட்டா மைனஸ் tan தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ மைனஸ் tan முன்னாடி 15. ரைட். 315 என்னென்ன போடலாம்? 360 இருந்தது 45 கழிச்சு போடலாம். சரி, 360 45 கழிச்சா 315. அப்ப நாங்க இது என்ன சொல்லலாம்டா? 1 மைனஸ் tan 360 sin 45. இப்ப பாருங்க 360 90 எத்தனை மடங்கு? 5/2 உண்டு 4 மடங்கு. 4 மடங்குனா ரெட்டை மடங்கு. ரெட்டை மடங்குனா என்ன வர போகுது? tan வந்து tan வரும். சரிதானே? இது இந்த மைனஸ் இதுல இருக்கு போட்டிருக்கேன். இதுண்ட விடைக்கு ஒரு மைனஸா பிளஸா வரும்னு பார்ப்போம். சரிதானே? ரைட். இந்த மைனஸ் வந்து இதுல இப்ப போட்டிருக்கோம் மைனஸ். அடுத்தாவது tan 360 45 இதுக்கு மைனஸா பிளஸா வரும்னு இங்க இன்னும் போடணும். இப்ப பாருங்க tan 360 45 360 ஒரு முழு வட்டம். அதுல இருந்து ஒரு கோணத்தை வைக்கிறது 4ஆம் காலகட்டத்துக்கு இருக்கு. சரிதானே? 4ஆம் காலகட்டத்துக்கு டேனுக்கு வந்து என்னது? மைனஸ். அப்ப மைனஸ் tan இங்க 45 சரிதானே? இந்த கோணம் தானே இதுல வரும் 40. இப்ப இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆகி 1/tan 45 அடுத்த ஸ்டெப்ல 1/tan 45 வரும். 1/tan 45 என்ன உண்டு? அப்போ 1/1 வந்து ஆன்சர் உண்டு. அடுத்தது இப்ப வேற 4வது plus tan 5 plus a plus tan 5/2 plus a plus tan 2π minus a. இதுதானே? இதை காட்டினா நாங்க வந்து முதல்ல என்ன செய்வோம்? LHS இதுதான் இதெல்லாம் வந்து நான் போட்டேன்னு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க பிளஸ் tan 5 பிளஸ் 5 வந்து என்னது? 5 இன்னும் ரெட்டை மடங்கு 90 ரெட்டை மடங்கு. ரெட்டை மடங்கோட ஒரு கோணம் கூட்டி கழிக்க வரப்போகுது. tan ஏன்னு வரும். குறிய பார்க்கணும். சரிதானே? குறிய பார்த்தீங்கன்னா 5 பிளஸ் 5 அதோட ஒரு கோணம் 3ஆம் காலம். 3ஆம் காலம் டேனுக்கு என்னது? பிளஸ் பிளஸ் இது சரிதானே? ரைட். இங்க tan 5/8 என்னது? 90 ஒற்றை மடங்கு. ஒற்றை மடங்கு tan கொட்டுன்னு மாறும்.
cot A. இங்க குறிய பார்க்கும் 5/2 பிளஸ் A 5/2 பிளஸ்ன்றது 5/2 பிளஸ் ஏன்றது ரெண்டாங்கால் எடுத்து டேனுக்கு என்ன மைனஸ் டேனுக்கு மைனஸ் மைனஸ் இது அடுத்தது இங்க 2π மைனஸ் ஏ அப்போ 2π மைனஸ் ஏன்றது 2π இருந்து ஒரு ஏ கழிக்கிறது அப்போ நாலாங்கால் இருக்கும் 2πன்றது 90 ரெட்டை மடங்கு 4 மடங்கு அப்ப டேன் வரும் டேன் ஏ இது நாலாங்கால் வழியா டேனுக்கு மைனஸ் இந்த கொட்டையும் கேன்சல் ஆகும் இந்த டேனையும் கேன்சல் ஆகி 0 சரியா இப்ப அடுத்த 5வது கேள்வி சொல்லிடலாம் கொஸ்டின் 6ஆம் மடங்கு டீட்டா பிளஸ் சைன் 6ஆம் மடங்கு டீட்டா வந்து என்ன ரீதியாக இருக்குன்னா 1 மைனஸ் 3 சைன் பெருக்கம் டீட்டா இங்கு கொஸ் பெருக்கம் டீட்டாக்கு சமம் இருக்காங்க சரிதானே இதை ரைட் பண்ணுங்க
சரியா? இதான். அதுக்கு முதல் இதுகளை எழுதி வச்சுக்கணும். பேசிக்கா படிச்சிருக்கணும். ஏ பிளஸ் பி முழுவதும் வர்க்கம், ஏ வர்க்கம் பிளஸ் 2ab பிளஸ் பி வர்க்கம். அதே மாதிரி ஏ மைனஸ் பி முழுவதும் வர்க்கம், ஏ வர்க்கம் மைனஸ் 2ab பிளஸ் பி வர்க்கம். சரி, அதே மாதிரி ஏ பிளஸ் பி முழுவதும் கேனம். இதே ரெண்டு பேரும் உண்டா? ஏ கேனம் பிளஸ் 3a வர்க்கம் b பிளஸ் 3ab வர்க்கம் பிளஸ் b கேனம். சரிதானே? அதே மாதிரி a மைனஸ் b முழுவதும் கேனம் ரெண்டு பேரும் a கேனம் மைனஸ் 3a வர்க்கம் b. அடுத்தது என்னது? த்ரீ a பிளஸ் 3a b வர்க்கம் மைனஸ் b கேனம். சரிதானே? அடுத்த இதே மொழி வச்சுக்கோங்க. ஏ கணம் பிளஸ் பி கணம்டா, இதை நான் காரணிப்படுத்துறேன் அப்படின்டா. ஏ சக பி இன்டு அங்கால ஏ வர்க்கம், இங்க பிளஸ் வந்தா அங்கால ஃபுல்லா மைனஸ் வரும். ஏ வர்க்கம் ஏபி பி வர்க்கம். சரிதானே? அதே மாதிரி இங்க நடுவில் மைனஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஏ கணம் சய பி கணம், இதை காரணிப்படுத்தினா ஏ மைனஸ் பி, இங்க வந்து ஏ வர்க்கம், இங்க மைனஸ் தான் இல்லாம அங்க பிளஸ் அதான் ஏபி பிளஸ் பி. சரியா? சரி. அடுத்த வந்து ஏ வர்க்கம் சய பி வர்க்கம், இந்த ஏ சய பி ஏ சக பி என்று தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம வேதிகளை படிச்சிருப்போம். தெரிஞ்சு சரியா? ரைட். இந்த பயன்படுத்த இதுல பயன்படுத்தி தான் இதுக்கு விடைக்கு போகணும். அதுதான் நான் இந்த விஷயத்தை இல்லை படிச்சோம்.
சரியா? குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. தெரிஞ்சா கொடுங்க, தெரியாது இதை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் தெரியுது சரிதானே? ரைட், இப்போ வந்து கேள்வியை பாருங்க. உள்ள ஜெசதா இருக்கும். எங்க கொஸ் வர்க்கம் இல்ல, கொஸ்டின் ஆறாம் இடத்து தீட்டா பிளஸ் சைன் ஆறாம் இடத்து தீட்டா. உங்களுக்கு தெரியும் வந்து கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா தான் உங்களுக்கு தெரியும். அதை வச்சா நான் இப்போ வந்து நாங்க என்ன செய்ய இப்படி எதுவும் செய்யலாம். நாங்க வேற நான் என்ன செய்ய போறோம்டா, கொஸ் வர்க்கம் தீட்டாண்ட மூன்றாம் இடத்துக்கு போகும். சரியா? பிளஸ் இவரையும் சைன் வர்க்கம் தீட்டாண்ட மூன்றாம் இடத்து பாருங்க. ஏ கணம் சக பி கணம் இருக்கு. இப்ப நாங்க வேற வந்து என்ன செய்யலாம், காண்டிப்படுத்தலாம். அப்படி ஏ சக பி, அதாவது கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா. அங்கால் என்ன நேரம் ஏ சக பி, அடுத்து வந்து ஏ வர்க்கம். ஏ வர்க்கம்ன்றது கொஸ் வர்க்கம் தீட்டாண்ட வர்க்கம் ஏ வர்க்கம். இங்க பிளஸ் இருக்கபடியாக மைனஸ் வரும். அதோட கொஸ் வர்க்கம் தீட்டா என்று சைன் வர்க்கம் தீட்டா. ஏ வர்க்கம் சய ஏபி சக பி வர்க்கம். பி வர்க்கம் என்ன, பி சைன் வர்க்கம் தீட்டாண்ட வர்க்கம். சைன் வர்க்கம் தீட்டாண்ட வர்க்கம். இப்ப வேணும் இந்த கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா. இதை விட என்ன ஒன்று. அப்ப முன்னுக்கு வந்து ஒன்று இருக்கு. ரைட், இவர் என்ன செய்யறார், இவர் என்ன செய்யறாங்க வந்து இப்ப ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்தை நாங்க காட்சிப்படுத்தலாம். அப்ப நாங்க இவரை எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஏ சக பி முழுவதின் வர்க்கத்திலிருந்து 2ab கழிக்கிற மாதிரி வரும். இப்படி வரும். அதாவது ஏ சக பி முழுவதின் வர்க்கத்தை விரிச்சோம்னா என்னென்ன வரும், இங்கே வரும் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் பிளஸ் 2ab. அதுல ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்தை அப்படி இந்த term. இப்படி நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படியே எழுதலாம். இந்த இப்படியா ரெட்டை அடுக்கு இப்படி எழுதணும். ஒற்றை அடுக்கு மட்டும்தான் அப்படி கேள்விப்படுத்தலாம். சரியா? ரெட்டை அடுக்கு வந்து இப்படிதான் எழுதுவோம். சரியா? இப்போ வந்து பாருங்க, ஏ வர்க்கம் சக இங்க பி வர்க்கம் இருக்கு. அப்ப நாங்க என்னென்ன போடலாம், ஏ சக பி. ஏன்னா இந்த 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 இங்க ஏ சக பி போட்டோம்டா கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா போட்டோம்டா ஒன்று போடலாம். அதுக்காக தான் இந்த இதுவா அதை நாங்க என்னென்னு போடலாம்டா, ஏ சக பி முழுவதும் அதாவது கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா முழுவதும் வர்க்கம் போட்டு மைனஸ் இந்த ரெண்டு பேரும் தான் எழுதணும். இப்ப மைனஸ் 2 ஏ பி வரும். ஏ நிறைய கொஸ் வர்க்கம் தீட்டா, பி வந்து சைன் வர்க்கம் தீட்டா. அங்கால அடிஷனலா கொஸ் வர்க்கம் தீட்டா இன்டு சைன் வர்க்கம் தீட்டா இருக்கு.
இது ஒன்று ஒன்று கொண்டு போட்டு ஒன்றால் வளர்ந்துருக்குன்னா அவ்வளோ அங்கே ஒன்றும் இல்லாமல் இது இது விட என்ன கொசக்க நீட்டாக சைன் பண்ணிட்டா ஒன்று ஒன்றுல வருத்தம் ஒன்றுல வருத்தம் என்னது ஒன்று வருத்தம் இங்க ரெண்டு கொசக்க நீட்டா சைன் பண்ணிட்டா இருக்கு மைனஸ் அடுத்து இங்க இன்னொரு கொசக்க நீட்டா சைன் பண்ணிட்டா மைனஸ் இருக்கு சேர்த்து போதும் மூன்று கொசக்க நீட்டா மீண்டும் சமன் 6 இதெல்லாம் சும்மா பிராக்டிஸுக்கு தான் இதெல்லாம் தான் கேள்வி ஃபைனல் எக்ஸாம் கேள்வி வந்து இன்னும் ஈஸியா இருந்துச்சு ஈஸியாக பேட்டர்னா தான் இருக்கு நான் அவ்வளோதை வந்து சொல்லுவேன் இப்போ சில நோட்ஸ் படிப்பிக்கிறதே சொல்லுவேன் இந்த நோட்ஸ் வந்து கரெக்டாக ஃபைனல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வார்டில் அதே வேணும்னா கேள்வி நிறைய வருது சரிதானே அதே வேணும்னா நிறைய கேள்வி வந்துரு அது கட்டாயம் அப்போ இதை நீங்கள் முடிவாக நான் அமைச்சுன்னு நான் சொல்லுவேன் அது சிம்பிள் விஷயம் நான் யோசிக்கிறதே இருக்கு சிம்பிளாக செய்யும் சரி அடுத்த கேள்வியை கேளுங்க ஆறாவது கேள்வி 2 cos theta plus 3 sin theta சமன் A அதே மாதிரி 3 cos theta plus 2 sin theta சமன் B சரிதான் இப்படி இருக்கீங்க இங்க தீட்டாவை சாராத ஒரு தொடரை கருது தீட்டாவை சாராத ஒரு தொடரை கருது தீட்டாவை சாராத ஒரு தொடரை கருது ட்ரை பண்ணுங்க சும்மா பிராக்டிஸுக்கு தான் கேள்வி அப்படி இப்படி தாழ்ந்தே தவிர மற்றபடி பாசங்கள் செய்யுங்க ஈஸியாக இருக்குங்க எக்ஸாம் பேப்பர் எக்ஸாம் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கு எக்ஸாம் கேள்வி வந்து ஈஸியாக இருக்கும் அது
இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா தீட்டா சாராத தொடர்பு எடுக்கணும் பாத்துக்கணும். இதை செஞ்சது தெரியாது. தீட்டா சாராத தொடர்பு எடுக்கணும்னா தீட்டா இல்லாச்சும் சைன் தீட்டா கொஸ் தீட்டா எழுதணும். தீட்டாவை இல்லாச்சோன்னா நாங்க என்ன செய்யலாம்னா சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா உண்டு. இதைத்தான் போடணும். சரிதானே? இதை போடணும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இதுல இருந்து சைன் தீட்டா அப்படிம்பாங்க கண்டுபிடிக்கணும். கொஸ் தீட்டா அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு ஒருங்கவ சமன்பாடு. இது வந்து முதலாவது சமன்பாடு. இது இரண்டாவது சமன்பாடு. சரியா? இங்க வந்து தெரியாக்கணும் வந்து கொஸ் தீட்டா சைன் தீட்டா தெரியாக்கணும் மாதிரி. சரியா? ரைட். கொஸ் தீட்டாவை கொஸ் தீட்டா ஏ மாதிரியும் சைன் தீட்டா வந்து பி மாதிரியும் ஏ மாதிரி பி மாதிரி இல்லை. இதை ஒரு தெரியாக்கணும். கொஸ் தீட்டா சைன் தீட்டா வந்து தெரியாது. ஒருங்கவ சமன்பாடு. எக்ஸ் இங்க y இருக்கு, x இருக்கு, y இருக்கு. இதை கண்டுபிடிக்கும். முதல்ல கொஸ் தீட்டா கண்டுபிடிக்கும். கொஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டா இல்லாது. சைன் தீட்டா என்ன இல்லாது? இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப இந்த சமன்பாடு 2ஆலையும் இந்த சமன்பாட்டை 3ஆலையும் பெருக்கி கழிச்சு விட சரி. முதலாவது சமன்பாட்டை 2ஆலை, இரண்டாவது சமன்பாட்டை 3ஆலை கழிச்சு விட்டா ஒன்னுல இருந்து சைன் தீட்டா எல்லாம் என்ன வேறு கொஸ் தீட்டா என்ன வேறு போறீங்க? முதலாவது சமன்பாடு 2 அளவு வைத்து 4 கொஸ் தீட்டா அதானே 4 கொஸ் தீட்டா மைனஸ் இரண்டாவது சமன்பாடு 3 அளவு வேற 3 அளவு வரைக்கும்னா மைனஸ் 9 கொஸ் தீட்டா. அங்கால என்ன வரும்னா முதலாவது சமன்பாடு 2 அளவு வரைக்கும் அப்ப 2a மைனஸ் இரண்டாவது சமன்பாட்டை 3 அளவு 3b. இதுல இருந்து 4 கொஸ் தீட்டா மைனஸ் 9 கொஸ் தீட்டா மைனஸ் 5 கொஸ் தீட்டா வரும். இது கொஸ் தீட்டா ஆக்கிட்டீங்கன்னா 2a மைனஸ் 3b க்கு மைனஸ் 5 இருக்கு. சரியா? அடுத்தது இப்ப வந்து சைன் தீட்டா இப்ப கொஸ் தீட்டா இருந்தாங்க. கொஸ் தீட்டா உண்டா முதலாவது சமன்பாட்டை 3 அளவு வரைக்கு இரண்டாவது சமன்பாட்டை 2 அளவு கழிச்சு விடாது. கொஸ் தீட்டா என்ன அப்ப சைன் தீட்டா வரும். 2 பேரும் போதும். இதை 3 அளவு வரைக்கு இது 2 அளவு கழிச்சா இதை 3 அளவுக்கு 9 சைன் தீட்டா மைனஸ் 2 அளவுக்கு 4 சைன் தீட்டா சமன் என்ன வர போதும் 3a மைனஸ் 2b வரும். இதுல இருந்து 9 சைன் தீட்டா 4 சைன் தீட்டா 5 சைன் தீட்டா சைன் தீட்டா என்ன வரும்னா 3a மைனஸ் 2b 5. சரிதானே? இது மூன்றாவது சமன்பாடு. இது நல்லா சூப்பர். மூன்றாவது சமன்பாட்டை வர்க்கிச்சு 4வது சமன்பாட்டை வர்க்கிச்சு கூட்டி விட்டா இங்க என்ன வரும்டா கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா வரும். இதுக்கு பதிலா நான் ஒன்றை போடலாம். தீட்டா இல்லாச்சு இந்த வழிதான் தீட்டா இல்லாச்சு. அதுதான் நான் இந்த சமன் அங்கால வர்த்திக்கணும். இவரை வர்த்திட்டா இங்க மைனஸ் 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 பிளஸ் ஆயிரும். கீழே பிளஸ் ஆயிரும். மேல அப்படியே 2a மைனஸ் 3b முழுவதும் வர்க்கம் கீழே 5 வர்க்கம் என்ன 25 பிளஸ் அங்கால இவரை வர்த்திட்டா 3a மைனஸ் 2b முழுவதும் வர்க்கம் கீழே 25. இப்படியே விட்டாலும் பிரச்சனை இல்லை. அது சரி இப்படியே இல்லை. அடுத்த ஸ்டெப்ல இதுக்கு மேல நாங்க என்னதான் பண்ணணும் ஒன்றை போடும்
ஃப்ரீயாக விட்டாலும் பிரச்சனை இல்லை அங்கால சுருக்கி கொடுத்தாலும் அதுதானே இங்கே என்ன வரும் 25 பமாசி எடுத்தா சுருக்கினீங்கடா இவர்கிட்ட வரும் உங்களை வர்க்கம்டா 4 ஏ வர்க்கம் மைனஸ் 2 தர 2 தர அப்ப 26 12 ஏபி பிளஸ் 9 பி வரும் அங்கால வேற 2 பேர் 9 ஏ வர்க்கம் மைனஸ் 12 ஏபி பிளஸ் 4 பி வர்க்கம் சரிதானே இந்த 3 கொடுத்தீங்கன்னா 25 சமன் இங்க 4 9 13 ஏ வர்க்கம் 24 ஏபி பிளஸ் 13 பி வர்க்கம் சரியா பாருங்க தீட்டால ஒண்ணும் இல்ல ஒரு சால்வ் பண்ண நடந்தது சரிதானே ரைட் பாருங்க படிப்புக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க இதெல்லாம் காட்டி திருப்பி சொல்லணும் சொல்லணும் இல்லை அதை விட்டு வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு தரும் சரியா டவுட் இருந்தா கேளுங்க இல்லாட்டி அடுத்த கிளாஸ் பார்ப்போம் இதில் போட்டு அடுத்த கிளாஸ் தான் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புதன்கிழமை அடுத்த கிளாஸ் வந்து புதன்கிழமை நாங்கள் வந்து வெனிஸ்டேயும் தேர்ஸ்டேயும் வெனிஸ்டேயும் தேர்ஸ்டேயும் வந்து அப்ளை போகணும் அதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து இந்த 8 மாதத்துக்குள்ள சிலபஸும் முடிச்சு பாசிபிள்களையும் செஞ்சு மாடல் பேப்பர்களையும் செய்வோம் அப்படி டைம் கூட தேவைப்பட்டா நாங்க ஒரு நாள் கிழமையில ஒரு நாள் கூட போட்டு முடிக்கும் இதுல இன்னொரு நாளை கூட்டுவோம் இன்னொரு நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் போடுவோம் போட்டு 8 மாதத்துக்குள்ள முடிச்சு விடலாம் யோசிக்கிறதே இல்லை எல்லாம் எல்லா சிலபஸும் முடிச்சு விடுவோம் எல்லா சிலபஸும் நான் அந்த ஒரு காரணம் பாடத்தை விட்டு மற்ற சிக்கன சகலதும் முடிச்சு விடுவோம் ஒரு பாடம் மிச்சம் வைக்கலாம் எல்லாம் முடிச்சு விடலாம் டைம் வந்து அதே டைம் தான் 9:15 PM இருந்து 11 PM நாங்கள் ரெக்கார்டிங் தருவோம் ரெக்கார்டிங் பார்க்கலாம் அதெல்லாம் வந்து நீங்க டவுட்டை கேட்டு படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்குது அப்படி இருக்காங்க நீங்க உங்களுக்கு வர டவுட்டுல நீங்க மைக்க ஆன் பண்ணி கதைச்சீங்கன்னா தான் நல்லது டவுட் கேட்கறது
கேள்வியில செஞ்சு கொண்டு இருக்காது, ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்காது. ஒரு பாடம் நம்ம படிச்சு முடிஞ்சோன்னா வட்டையும் படிச்சு முடிஞ்சோன்னா நான் சொல்லுவேன். அதை விட்டு எக்ஸ்ட்ரா கேள்வி செஞ்சு டவுட்டை கேட்கணும் கட்டாயம் நீங்க. வட்டையும் படிச்சு விட்டேன்டா நான் செஞ்சு விடுவேன் கேள்வி, அதை விட்டு நீங்க என்ன செய்யணும் கட்டாயம் டவுட் கேட்கணும். டவுட் இல்லாட்டி அவன் 100% கிளியரா இருக்குங்கிறது அர்த்தம். சரியா? இல்லாட்டி டவுட் கேட்கணும். டவுட் கேட்காட்டி நூறு மாசம் எடுத்து தருவாங்க. சரி, ரைட். இப்போ எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. படிச்சுட்டு இல்லாட்டி அடுத்த கிளாஸ். சரி.